கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வசனம்னா யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. நம்ம கடவுளை தேடுறோம், ஒரு விஷயம் நம்ம காரியம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி கேட்பீங்க? கடவுளே, எனக்கு இந்த காரியம் கண்டிப்பாக நடக்கணும், எனக்கு இந்த காரியம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும், கண்டிப்பாக இந்த விஷயம் எனக்கு இந்த என் வாழ்க்கையில் இது நடந்தே ஆகணும் அப்படின்னு கேட்பீங்க. தயவு செய்து அப்படி கேட்காதீங்க. அவருடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும். கடவுளே ஏசப்பா, உங்கள் சித்தம் என்னவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கடவுள் உங்கள் ஆசையை நிறைவேற்றுவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நிறைவேறதை விட அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் அந்த வசனம் சொல்லுது. உங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றணும், உங்கள் காரியம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட கேட்காதீங்க. அவருடைய சித்தம், ஏசப்பா உங்கள் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அவர் நீங்கள் நினச்சதை விட உங்களை மேலாக அவர் உயர்த்துவார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. நான் கேட்கப்படியே நான் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. சுயமாக எதுவுமே நீங்கள் செய்யாதீங்க. அவர் சித்தத்தின்படி செய்ய கற்றுக்கோங்க. அவர் சித்தத்தின்படி செய்ய கற்றுக்கிறது எப்படி கற்றுக்கிறதுனா, உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. நீங்கள் அனுதினமும் அவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவர் சித்தத்தின்படி நடத்துவார். நீங்கள் நினச்சதை விட உங்களை மேலாக அவர் உயர்த்துவார். அதான் அந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்துது.